إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நம் அனைவரையும் சத்திய கொள்கையை நிலைத்திருக்க செய்த எல்லா வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சத்திய கொள்கையை அதன் தூய வடிவில் எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சஹாபாக்கள், சஹாபி பெண்கள், தாபீன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிக் கொடுத்த பிரகாரம் தன் உலக வாழ்க்கையை அமைத்து மரணத்தை சந்திக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் மகபரத்தும் உரித்தாகட்டும். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களில் மிகவும் உயர்ந்த செல்வம், மதிப்பிட முடியாத ஒரு செல்வம் இருக்குமாக இருந்தால் அது அவனுடைய பணமோ கல்வியோ அதிகாரமோ அந்தஸ்தோ கிடையாது. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை என்கிற அந்த பாக்கியம். உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு குழந்தை இல்லை என்றால் சற்று அவன் தளர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு வறுமை கோட்டில் வாழக்கூடிய ஒருவனாக இருந்து அவனுக்கு 4 குழந்தைகள் இருந்தால் அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதியை சந்தோஷத்தையும் கொடுக்காவிட்டாலும் எனக்கென்று பெயர் சொல்றதுக்கு 4 பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு சந்தோஷத்தில் அவன் வாழ்வான். ஆக இந்த குழந்தை பாக்கியம் என்கிறது மிகவும் உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் என்கிறதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த குழந்தைகளை பொறுத்த மட்டில் நாம் 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். முதலாவது பிரிவு பால்குடி பிரிவு. பால் குடிக்கிற பருவத்துக்கு பால்குடி பிரிவுன்னு சொல்வோம். அதுக்கு அடுத்ததாக பால்குடி மறந்த காலம். இந்த பால்குடி பருவமும் பால்குடி மறந்த காலமும் ஒரு குழந்தைக்கு மிக முக்கியமான பருவம். இந்த காலத்திலே நாம் அந்த பிள்ளைகளை சரியான முறைக்கு வழிநடாத்தவில்லை என்றால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு நிறைய பெற்றோரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் குழந்தைகளை கண்டு கொள்ளாம விடுவது. அந்த பிள்ளைக்கு சரியான ஒரு கல்வியை கொடுப்பது என்பது முதலாவது நேசர்ல கொண்டு சேர்த்து விட்டால் என்ன சொல்வார்கள், ஏண்ட பிள்ளைய நல்ல ஒரு நேசருக்கு சேர்த்துட்டேன், இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துட்டேன், இன்னும் மீடியத்துல சேர்த்துட்டேன், இந்த ஊர்லயே இந்த ஸ்கூல் தான் நல்ல இன்றைக்கு டாப் லெவல்ல இருக்குது, அங்க கொண்டு போயிட்டு சேர்த்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைச்சிச்சு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்படின்னு சொல்லி புகழ் பேசி கொண்டு இருப்பார்கள். அதுக்கு பின்னால என்னது, கொண்டு போயிட்டு குரான் மദ്രஸால சேர்க்கிறது, அதுக்கு பின்னால அகதியால கொண்டு சேர்க்கிறது. இதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால நாங்க நினைக்கிறோம் எங்கட குழந்தைகளுக்கு நான் ஆன்மீக கல்வியை சரியாக கொடுத்து விட்டேன், இத்தோட எங்கட வேலை முடிஞ்சிருச்சு, புள்ளவு கேட்டாச்சு, நேசருக்கு போட்டாச்சு, குரான் மദ്രஸாக்கு போட்டாச்சு, மக்தபுக்கு போட்டாச்சு, அகதியாக்கு சேர்த்தாச்சு, இப்ப எங்கட முடிஞ்சிட்டு நினைச்சு கொண்டிருக்கிறோம். நிச்சயமா கிடையாது. பிள்ளைகளுடைய கல்வி எப்ப ஆரம்பிக்குது என்று சொன்னால் ஒரு தாயுடைய அந்த கற்பில இருந்த குழந்தை எப்பொழுது தாயிர மடிக்கு வந்து விடுகிறதோ, எப்பொழுது அந்த பிள்ளையை அந்த தாய் பெற்றெடுக்கிறாளோ இப்பொழுதே அந்த பிள்ளைக்கு குரானுடைய கல்வி போய் சேர வேண்டும், அந்த ஆன்மீக கல்வி போய் சேர வேண்டும். குழந்தை பெற்றவுடன் எந்த மீடியத்திலே எந்த லாங்குவேஜில சேர்க்கிறது என்றது பிறகு பேசுவோம். இப்ப சேர வேண்டிய ஒரு விஷயம் என்னோட சொன்னால் இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், உலகளாவிய அடிப்படையில் சொல்லுவார்கள்
ஒரு குழந்தையினுடைய முதல் பாடசாலை தாயுடைய மடி. அந்த பாடசாலையுடைய முதல் ஆசிரியர் தாய். அந்த பாடசாலை அந்த பிள்ளையுடைய முதல் அதிபர் அந்த பிள்ளையுடைய தந்தை. ஆக அந்த தாயுடைய மடிதான் அந்த பிள்ளைகளுடைய ஆரம்ப பாடசாலை, ஆரம்ப குர்ஆன் மதரசா, ஆரம்ப நர்சரி, ஆரம்ப அகதியா, ஆரம்ப யூனிவர்சிட்டி. அந்த தாய் தான் முதலாவது ஆசிரியர். அந்த தந்தை தான் அந்த ஆசிரியருக்கும் அந்த பிள்ளைக்கும் அதிபர் என்பதை முதலாவது கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னால் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வர விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உலகத்தோடு இருக்கக்கூடிய சகல தொடர்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும், 3 விடயங்களை தவிர. அதில் முதலாவது அவன் செய்த தர்மம் சதகால் ஜாரியா, இரண்டாவதாக பயனுள்ள கல்வி, மூன்றாவதாக வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு, அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை. இந்த 3வது பகுதி மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். காரணம் என்ன தெரியுமா? சதகா யாருக்கு செய்ய முடியும்? வசதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சதகா செய்ய முடியும். கல்வியை கொண்டு மக்களுக்கு பிரயோசனமான கல்வியை யாரும் கொண்டு சேர்க்கலாம்? படித்தவர்கள், கற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் குழந்தைகளை பொறுத்த மட்டில் ஒரு சாலிகான பிள்ளையை உருவாக்குவது, ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவனுக்கும் ஒரு சாலிகான பிள்ளையை உருவாக்கலாம், ஒரு பணக்காரனுக்கும் உருவாக்கலாம், ஒரு ஏழைக்கும் உருவாக்கலாம், ஒரு நாட்டாமைக்கும் உருவாக்கலாம், ஒரு கூலி தொழிலாளிக்கும் உருவாக்கலாம். ஆக கல்வியையும் சதகாவையும் பொறுத்த மட்டில் அதுக்கு ஒரு தரஞ்சா இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பிள்ளையை ஒரு சாலிகான பிள்ளையை உருவாக்குவதற்கு யாருக்கும் இயலும் என்பதை நாம் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், அந்த தாயும் தந்தையும் உண்மையில் ஒரு ஈமானியர்களாக இருக்க வேண்டும். முதலாவது அவர்கள் இஸ்லாத்தை படித்தவர்களாக இருக்க வேண்டும். இதனாலதான் அடிப்படையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? திருமணம் முடிக்கும் போது ஒரு நல்ல சாலிகான மூமினான ஒரு பெண்ணை தேர்வு செய்யுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும். எப்பொழுது? இந்த பிள்ளையுடைய விஷயத்திலேயும் கஷ்டப்பட வேண்டி வரும், நீங்களும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே இதுக்குத்தான் சொல்வது, திருமணம் முடிக்கும் பொழுது தோல் வெள்ளையா இருக்கிறதா, முகம் வட்டமா இருக்கிறதா, படிச்சுக்கிறாவா, கையில காசு இருக்கிறதா என்ற குவாலிபிகேஷனை மட்டும் பார்க்காதீர்கள். அது பாருங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அவரிடத்துல ஈமான் இருக்கிறதா, இஸ்லாம் இருக்கிறதா, மார்க்கப்பற்றிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படியான மார்க்கப்பற்றுள்ள பெண்களை ஆரம்ப வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம், பின்னாலே அது வர இருக்கிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று என்னது? சாலிஹான ஒரு பிள்ளையை நீங்கள் உருவாக்குங்கள். அந்த சாலிஹான பிள்ளை எப்படி இருக்கும்? நீ மரணித்தாலும் உனக்கு பயனுள்ளதாக அந்த பிள்ளை இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அலா குல்லுக்கும் ரா, மக்களை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். வகுல்லுக்கும் மஸ்கூலன் ரஅய்யதிஹி, உங்களுடைய பொறுப்புகள் பற்றி கேட்கப்படும். ஒரு கணவனாக இருந்தால் அந்த கணவனுக்கு அவருடைய மனைவி பொறுப்பு. அந்த மனைவியை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பு. அந்த பிள்ளைகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஏன்? அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கிறீர்களா? அந்த வாழ்க்கை அமைத்து கொடுக்கும் போதும் நீங்க எதை பார்க்க வேண்டும்? மார்க்கப்பட்டிருக்கிறதா பாருங்க. இல்லை என்றால் அங்கேயும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் மர்அத்து ராயத்து அலா பைத்தி பாலிஹா வ வலதிஹி, ஒரு பெண் அவருடைய கணவன் விஷயத்திலையும் விசாரிக்கப்படுவாள், அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் விஷயத்திலையும் விசாரிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நிறைய பெற்றோருடைய ஒரு விமர்சனம் இருக்கிறது. இன்றைக்குள்ள பிள்ளைகளை சப்தம் என்ன தெரியுமா? சூரா ஃபாத்திஹாவுடைய சப்தம், சூரா ஃபாத்திஹாவுடைய வசனங்கள், ஒரு சூராவுடைய வசனங்கள், சூரா இக்லாஸ் போய் சேர்கிறது, சூரா நஸ்ர் போய் சேர்கிறது, சூரா லஹப் போய் சேர்கிறது, சூரா காஃபிர் போய் சேர்கிறது, சூரா அஸ்ர் போய் சேர்கிறது. இப்படி ஒவ்வொரு சூறாக்களும் அந்த குழந்தைகளை காதிலே போயிட்டு கேட்கிறது. இப்பொழுது என்ன நடக்குது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்கள்? லா அக்கூல அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வாஹித், இந்த அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வாஹித் ஒரு எழுத்து சொல்ல மாட்டேன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, ஒரு எழுத்துக்கு 1 முதல் 10 வரை நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது சூரா ஃபாத்திஹாவோடு இந்த ஹதீஸை உரசி பாருங்கள். சூரா ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வரக்கூடிய அந்த அத்தியாயத்திலே
குர்ஆனுடைய கல்வி போய் சேரும். உங்களுக்கு சூரா ஃபாத்திஹா பாடம் இல்லையா? இன்னா ஆத்தைனா பாடம் இல்லையா? வல்லசல் பாடம் இல்லையா? சகோதரிகளை இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் ஓது தெரியுதா, நான் ஓதுறத வாங்கி கேட்டாங்க நக்கல் அடிப்பாங்க. எப்படி எல்லாரும் சமுதாயம் செஞ்சு பார்க்கிறீங்களா? மாமா இருக்கிறாரு இந்த மாதிரி தப்பா நினைப்பாங்க. மச்சன் பக்கத்தில் இருக்கிறாரு ஏதாவது நினைப்பாங்க. இல்லை இவர சத்தத்தை கேட்டு சுபஹானல்லாஹ் குர்ஆன்ல கேட்டு இப்படி எல்லாம் மாட்டா ஆதார கேட்டு நக்கல் அடிக்க மாட்டாங்களா? ஆக குர்ஆனுடைய கல்விங்கிறது ஒரு தாயுடைய மடியில இருந்து போய் சேர வேண்டும். அல்லாமல் குர்ஆன் மதரசாவை இழுத்து கொண்டு போயிட்டு ஜெயில போனா அசத்து கொண்டு கொடுக்காங்க. அசத்து ஓதி கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் பார்த்தா குர்ஆன் மதரசாவை போய் பாருங்க, உங்க ஊர் எப்படின்னு தெரியல. ஆனால் நாங்க வெளியில போயிட்டு பார்க்கிறோம், ஒரு அசத்தை வச்சிருப்பாங்க. 75-80 குழந்தைகள் இருப்பாங்க. சின்ன பிள்ளைகளை பராமரிக்கிறது பேசான காரியம் அல்ல. அது மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. 1-2 ஆளையே போராட்டம் நடந்தது பெரும்பாலும். இது 75-80 பிள்ளைகளை ஒரே ஒரு அசத்தை வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறது? அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், பாடம் கேட்கணும், பாடம் சொல்லிக் கொடுக்கணும், பழைய பாடம் கேட்கணும், புதிய பாடம் சொல்லிக் கொடுக்கணும், துவா பாடமாக வைக்கணும், துவா பாடம் கேட்கணும், துவா பாடம் எழுதி கொடுக்கணும், தஜ்வீத் நடத்தணும், தஜ்வீத் கேட்கணும், தஜ்வீத் எழுதி கொடுக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ள தொழுகை பாடம் வேறு, தொழுகை பயிற்சி வேறு கொடுக்கணும். இந்த 75-80 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அது ஒரு ஹசரத் பண்ற பாடு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிக் போராட்டம் பண்ணிப்பாங்க. அவர்கிட்ட கொண்டு தான் கொடுக்கறதுக்குரிய தீர்ப்பு. சுபஹானல்லாஹ், அந்த ஒரே ஒரு குழந்தையை மடியில வச்சுக்கிட்டு தனியா ஒரு யூனிவர்சிட்டியை திறந்து வச்சுக்கிட்டு கல்வியை கொடுக்காம நீங்க வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு நீங்கள் செய்ய அநியாயத்திலே மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரி. ஆக முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த பிள்ளைகளுக்கு தாராள பாடுறதை நிறைய உம்மமாரை மாமிமாறு பாட்டிமாறு வேலை என்ன ஆதார பாடுறதை, கவிதை பாடுறதை, இப்படிமான விடயங்களை விட்டுவிட்டு குர்ஆனை ஓதுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சூரா ஃபாத்திஹா மட்டும்தான் பாடமா? அந்த பிள்ளை தூங்கு வரைக்கும் பல தடவைகள் திருப்பி ஓதுனாலும் திருப்பி ஓதும் வரைக்கும் உங்களுக்கு திருப்பி நன்மை வழங்கப்பட்டுள்ளதாக இருக்கும் என்பதை உங்கள் கவனத்தில் கொண்டு வாருங்கள். இது ஒரு பகுதி இருக்கிறது சகோதரிகளே. அடுத்த பருவம் என்ன தெரியுமா? இந்த பால்குடி மறந்த பருவம். இந்த பால்குடி மறந்த பருவம் இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த நேரத்தில் தான் மழலை மொழி பேசுகிற பழக்கம். அந்த மொழியை பேச்சை கேட்கறதுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். அந்த நேரத்தில் குர்ஆனுடைய கல்வி எங்கிட்ட எப்படி இருக்கிறது பாருங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாப்பா தூக்கம் வருது, அம்மா தூங்க வருது, கதை சொல்லுங்க. இந்த நேரத்தில் தாலாட்டு பாடினா பிள்ளை சிரிக்கும். இது தம்பி பாப்பாக்கு பாடுறது, எனக்கு சரி வராது. இது தங்கச்சி பாப்பாக்கு பாடுறது, எனக்கு கதை சொல்லுங்க. இவருக்கு கதை தெரியாது. தெரிஞ்ச சில கதைகள் இருக்கு. உலகத்துக்கு இலங்கை நாட்டில் இந்த பாடசாலை கல்வி திட்டம், அந்த பாடசாலை கல்வி திட்டத்துல ஒரு திட்டம் வந்து சுமார் 8 வருஷத்துக்கு ஒருக்கா சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நாங்க படித்த சிலபஸ்ல இப்ப படிக்கிற பிள்ளைங்க இருக்காது. சிலபஸ் மாறும். 10 வருஷத்துக்கு ஒருக்கா 8 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ப அந்த சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த குழந்தைகளை தூங்க வைக்கிற சிலபஸ் இருக்கு இல்லையா? லைஃப் டைம் ஒரே சிலபஸ், லைஃப் டைம் ஒரே சிலபஸ். அது எந்த மாற்றமும் கிடையாது. தாராளமும் மாறாது, இந்த கதை சொல்றதும் மாறாது. இந்த கதையை சொல்லுங்கன்னு சொன்னா எங்க நாட்டில் சில கதைகள் இருக்குது. அது ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்க. என்ன கதை தெரியுமா? ஆட்சி வள சொல்ற கதை, வடைய காலம் தூக்கிட்டு போன கதை, அந்த வடையை பார்த்து நரி வடை கேட்ட கதை, அந்த நரி வீட்டு காப்பீடு சொன்னா காப்பியை காப்பி போட போற நல்ல அழகா இருக்குது. ஒரு பாட்டு பாடு. ஏன்னா நரி தந்திரம் கொடுத்தா நான் காலம் பாட்டு பாடும்போது அந்த காலம் வடை கீழே விழுந்தா கணக்கெடுத்துட்டு போயிடலாம். இன்னொரு கதை, ஆமையோடு ரேஸ் ஓடிச்சான். அப்படி மாமா கதை. இப்படி இந்த கதைகள் எல்லாம் சொல்லித்தான் இந்த பிள்ளைகளை தூங்க வச்சிருக்கேன். இதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? சிந்திக்கிறதே இல்லை இந்த சமூகம். இந்த ஆன்மீக ரீதியான பகுதியை சிந்திக்கிறதே கிடையாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முதலாவது இந்த கதை உண்மையான கதையா மனசாட்சிகள் சொல்லுவாங்க. இது உண்மையான கதையா? முழுக்க அப்பட்டமான பொய்யான கதைகள். முழுக்க அப்பட்டமான பொய்யான கதைகள். அப்ப அந்த பச்சிளம் குழந்தைகளோட மனசுல பொய்ய போட்டு விதைக்கிறது முதலாவது யார்? பெற்றோர்கள். நீங்கள் தான், நான் தான். நீங்கள் நாங்கள் சேர்ந்துதான் இந்த பிள்ளைக்கு முதலாவது பொய் பேச பழகிக்கிறீர்கள். அந்த பிள்ளை சிந்திச்சு சொன்னா இந்த
சொன்னேன். அப்ப பாப்பா என்ன தூங்க வைக்க நீங்க போய் சொன்னீங்க, உங்களை ஏமாத்த நான் போய் சொன்னேன் அப்படி சொன்னேன். என்ன சகோதரர்களே, பொய்யான கதைகளையும் பொய்யான வரலாறுகளையும் சொல்லி சொல்லி சொல்லித்தான் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த தூய்மையான மார்க்கத்தை விட்டு விலகி மார்க்கத்துக்கு முரணான, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான, அக்கீதாவுக்கும் முரணான கொள்கையிலே இன்னைக்கு ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுக்கான காரணம் அடித்தளம் பொய். இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறது. அல் குர்ஆனை எடுத்து பாருங்கள். அல் குர்ஆனில் எப்படிப்பட்ட அழகான கதைகள், வரலாற்று சம்பவங்கள் நூற்றுக்கணக்கில் பொதிந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான கதைகள் குர்ஆனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. எப்படி? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு எடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு குர்ஆனை இவ்வளவு திருப்பி 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 ஓதுறோம். ஒவ்வொருத்தரும் சொல்வாங்க ரமலான்ல 3 குர்ஆன் 4 குர்ஆன் ஓதுனோம். ஆனா ஒரு முறையாவது அந்த குர்ஆன் ஓதுன குர்ஆன் என்ன பேசுதுன்னு திருப்பி பார்க்கணும். அது மொழிபெயர்ப்பு பார்க்கணும், டிரான்ஸ்லேட் பார்க்கணும். இன்னொரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கேட்கிற பள்ளியில ஒரு தஃப்சீர் கிளாஸ் நடக்குதுன்னா ஒரு 10 பேர் உட்கார்ந்து தஃப்சீர் கிளாஸ் நடக்குதுன்னா ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் வாழ்ந்தவர் படிப்பு என்ற தலைப்பு ஒரு சப்ஜெக்ட் பேசப்படுதுன்னா ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அக்கீதாவுடைய வகுப்பு நடக்குதுன்னா ஒரு 7-8 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்? நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோமா? பாருங்க, நாங்க எங்க தவறு விட்டுட்டே பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எடுத்து பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது முதல், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது முதல் அவர் சந்தித்தது முழுக்க 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 பல சோதனைகளுக்கு முன் கொடுக்கிறார்கள், பல சவால்களுக்கு முன் கொடுக்கிறார்கள். பிறந்த கொஞ்ச நாளிலேயே சிறு பிள்ளையாக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே கேட்கிறார்கள். தந்தை இடத்துல சொன்னார்கள். அல் குர்ஆன் பேசுகிறது. சூரா யூசுஃபில் 3வது வசனம் பேசுகிறது. நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். நாம்
அவர்கள் ஜெயிலுக்கு போகிறார்கள். ஜெயிலில் மறுபடியும் ரிலீஸ் ஆகிறார்கள். ரிலீஸ் ஆகி வந்து ஒரு மந்திரி சபையில் சேர்றார்கள். இப்படி அவர்கள் மந்திரி சபைக்கு அவர்கள் ஒரு மந்திரியாக மாறுகிறார்கள். இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மிக அற்புதமான ஒரு வரலாற்று சம்பவம். ஏன் இந்த வரலாறு? உங்களோட பிள்ளைகள் பாப்பா கதை சொல்லுங்க, அம்மா கதை சொல்லுங்க, அம்மா கதை சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஏன் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை சொல்ல முடியவில்லை? ஏன் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வரலாற்றை சொல்லவில்லை? அப்படி சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு அந்த வரலாறு தெரிய வேண்டும். எங்களுக்கு வரலாறு தெரிய வேண்டும் என்றால் குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆன் தானே வருகிறது. சூரா கஸஸ் எடுத்து பாருங்க, சூரா யூசுப் எடுத்து பாருங்க. எவ்வளவு அழகான வரலாறு தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் இந்த விஷயத்தை இப்படி கொண்டு வர என்று சொன்னால், ஒரு மனிதன் மரணிக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்? கொண்டு அடக்கி விடுவோம். அடக்கி விட்டதுக்கு பின்னால அங்க ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு தனியான தலைப்பாக பேசப்பட வேண்டிய இந்த ஜனாசாக்களை சம்பந்தமாக தனியான தலைப்பாக பேசப்பட வேண்டியது. அந்த ஜனாசாவுக்காக துஆ கேட்கிறது. எந்த ஜனாசாவாவது அடக்கப்படும் பொழுது அந்த ஜனாசாவுடைய சொந்தக்காரர்கள், உடன்பிறப்புகள், ரத்த பந்தங்கள் வந்து கொண்டு பாப்பா மௌத்தாயிட்டாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க யாராவது கேட்கிறாங்களா? அம்மா மௌத்தாயிட்டாங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க யாராவது கேட்கிறாங்களா? யாரும் எந்த உதவியும் கேட்பது கிடையாது. என்ன சொல்வார்கள்? பாப்பா கவனுக்கு வாசிங்க, அம்மா கவனுக்கு வாசிங்க, நானா கவனுக்கு வாசிங்க, மாமா கவனுக்கு வாசிங்க, மாமி கவனுக்கு வாசிங்க. உங்களோட கண்ணுக்கு முன்னால் உங்களோட சொந்த பந்தங்களில் யாராவது மரணித்திருப்பார்கள், அவர்களை உங்களோட கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு பின்னால் அவர்களுடைய ஜனாசாவுல என்ன நடந்ததுன்றதை கொஞ்சம் ரியாக்ஷன் பண்றது, ரியாக்டிவ் பண்ணிப்பாங்க. நான் சொல்ற உண்மை உங்களுக்கு புரியுது. என்ன செய்வாங்க தெரியுமா? துஆ கேட்க ஆள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்த ஜனாசாக்கா வேண்டி துஆவுக்கு ஜனாசாவோட தொழுகையில முதலாம் தக்பீருக்கு பின்னால சூரா ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளுங்க. இரண்டாம் தக்பீருக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்க. ஸலாத்துல் இப்ராஹிமியா பாடம் உள்ளவங்க ஓதிக்கொள்ளுங்க. பாடம் இல்லாதவர்கள், அதுக்கு ஒரு கான்செப்ட், பாடம் இல்லாதவர்கள் அது உண்டு. மூணாம் தக்பீருக்கு பின்னால அல்லாஹ் மக்ஃபுல்லஹு வர்ஹம்ஹு வாஃபிஹி நினைச்சு ஓதிக்கொள்ளுங்க. பாடம் இல்லாதவர்கள் அல்லாஹ் மக்ஃபுல்லஹு வர்ஹம்ஹு ஓதிக்கொண்டால் போதுமானது. அவர்கிட்ட சொல்லுவோம். ஏன்னா அவருடைய தந்தையாக இருந்தால் அப்படி பேச மாட்டார், அவருடைய தாயாக இருந்தால் அப்படி பேச மாட்டார், அவருடைய நானும் தம்பியாக இருந்தால் அப்படி பேச மாட்டார், அவருடைய மனைவியாக இருந்தால் அப்படி பேச மாட்டார், அவருடைய பிள்ளையாக இருந்தால் அப்படி பேச மாட்டார். ஏன்? என்ற பாப்பாக்கு நான்கு வாசிக்கணும், என்ற அப்பாக்கு நான்கு வாசிக்கணும், என்ற மனைவிக்கு நான்கு வாசிக்கணும், என்ற பிள்ளைக்கு நான்கு வாசிக்கணும். அடுத்தவனுக்கு என்ன சாப்பிட்டா அல்லாஹ் மக்ஃபுல்லஹு வர்ஹம்ஹு ஓதிக்கொண்டால் போதுமானது. இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதும் சாலிஹின் எதோனகு ஒரு சாலிஹான பிள்ளையை உருவாக்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள்? இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல லா யர்ஃபஉ தரஜத லில் அப்தி ஸாலிஹி ஃபில் ஜன்னah. ஒரு சாலிஹான மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் சுவர்க்கத்திலே உயர்த்துகிறார். வயக்கூல் யா ரப் அன்னா லி ஹாலிஹி. அந்த நேரத்தில் அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் இந்த பெரிய அமல்களெல்லாம் செய்ததில்லையே, உனக்கு பெருசாவே கிடைச்சிருக்குது, எங்கிருந்து கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சிச்சு, என்ன காரணம் என்று கேட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் வயக்கூல், அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், பிஸ்மில்லாஹி வலது கேட்டார், உனக்காக வேண்டி உன்னுடைய பிள்ளை உலகத்திலே செய்த தவறா இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு துஆ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி முஸ்னத் அஹ்மதிலே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அப்படி என்றால் எங்களுடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளையாக, நல்லொழுக்கமுள்ள பிள்ளையாக, குர்ஆனிய பிள்ளையாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எமது அந்த குழந்தை பருவமும் பார்ப்பதை மறந்த பருவமும் குர்ஆனிய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது அப்துல்லாஹ் அம்மா பஅத். சகோதரர்களே, அல் குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு மிக அழகான ஒரு வரலாறு. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் தன்னுடைய மனைவியை பச்சிளம் குழந்தையை கூட்டிக் கொண்டாங்க மக்காவிலே கொண்டு விடுகிறார்கள். விட்டுவிட்டு திரும்பிச் செல்கிறார்கள். நீண்ட வரலாறு. திரும்பிச் செல்கிறார்கள். தாயுடைய பராமரிப்பில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்பிலே அந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்ததுக்கு பின்னால் அவர்கள் ஓடி ஆடி விளையாடி தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய அந்த வயதை அடைகிறார்கள். அதுக்கு பின்னால் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அந்த மகனிடத்திலே
குடும்பத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த லைஸ மினல், அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது என்று சொல்லி மறுக்கப்படுகிறது. சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவியுடைய வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனுக்கு உள்ள வரலாறு, லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவிக்கு உள்ள வரலாறு, இப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனுக்கு செஞ்ச வரலாறு. சூரா லுக்மான் 36வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அழகான வரலாறு. இதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, சபா நாட்டு பெண்ணுடைய வரலாறு, அதே நேரத்தில் ஹுதுரியோட பறவையோடு சம்பந்தப்பட்ட வரலாறு, நம்மளுடைய எருக்குடைய வரலாறு, இப்படி ஏகப்பட்ட வரலாறு, நூற்றுக்கணக்கான வரலாற்று சம்பவங்கள், கதைகள் குர்ஆனுக்குள்ளே பொதிந்திருக்கிறது. இந்த கதைகளை படித்து ஏன் நமது பிள்ளைகளுக்கு இந்த கதைகளை சொல்லிக் கொடுத்து, உண்மையை சொல்லிக் கொடுத்து, குர்ஆனை கற்றுக் கொடுத்து, குர்ஆனுடைய கல்வியை கற்றுக் கொடுத்து, இந்த பிள்ளைகளை ஆன்மீக கல்விகளாக மாற்றப்படுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் வஜால்நாளில் முத்தகீன இமாமா, நல்ல இறையச்சம் உள்ள பிள்ளை சமூகத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் தலைவர்களாக வருவார்கள், நாளை மறுமையிலே வருவார்கள். சகோதரர்களே, எனவே எங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது குர்ஆனோடு வளருங்கள், அல் குர்ஆனோடு வளருங்கள். கால்படி பருவமாக இருக்கலாம், கால்படி மறந்த காலமாக இருக்கலாம். நீங்கள் உலகளாவிய துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றம் ஏற்படலாம். வறுமையுடைய குர்ஆனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனிய சமூகமாக வளர்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கீமுஸ் ஸலாத்.